ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. கார்ட்டூனிய அதிசயங்கள் நாளுக்கு நாள் கபிலருக்குள்ள வியப்பை அதிகரிக்க ஒரு நாள் பாரிக்கிட்ட வாய் விட்டே கேட்டுட்டாரு, இன்னும் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அற்புதங்கள் என்னென்னு. உடனே பாரி, நிறைய இருக்கின்றன, ஆனால் சொல்ல முடியாதவைகளாக இருக்கின்றனன்னு சொன்னதும், என்னிடம் சொல்ல முடியாதவையான்னு கபிலர் கேட்டாரு. ஆம், தம் குலம் அல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாதவை குலங்களில் நிறைய உண்டல்லவான்னு பாரி அவரை பார்த்து சொல்ல, எவ்வளோ ஓட்டுனாலும் விலக வேண்டிய இடம் இருக்கின்றத உணர்றப்போ கொஞ்சம் கபிலருக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாரி தொடர்ந்தான், ஆனாலும் அவை குறித்து நீங்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பிவிட்டீர்கள். உங்களது கேள்வியால் திகைத்து போய் நின்றது அன்றுதான்னு அவன் சொன்னதை கேட்டு பாரி எதை பற்றி சொல்றான்னு கபிலர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அன்று ஒரு நாள் குன்றுக்கு மேல் உங்களை நான் அழைத்து சென்ற போது நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டீர்கள். யோசனையில் இருந்தவர், பாழி நகர் பற்றி கேட்டேன். அங்கு வேளிர்களின் செல்வங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்று கேட்டேன். அதுக்கு பாரி பதில் சொன்னான், குமரிக்கடல் முதல் வடதிசையின் எல்லை வரை இருக்கும் இந்த பச்சை மலை தொடரில் இருப்பவர்கள் 14 வேளிர்கள். இந்த வேளிர் கூட்டம் தங்களுக்கு கிடைக்கும் பெரும் செல்வம் எதுவானாலும் அதை பாழி நகரில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று முன்னோர்கள் விதி செய்தனர்னு. அன்னைக்கு கபிலர் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பாரிக்கிட்ட இருந்து பதில் வந்துச்சு. உடனே கபிலர், அந்நகரை வேளிர் மட்டுமே அறிவர் என கேள்விப்பட்டுள்ளேன்னு சொல்லவும், ஆம்னு பாரி சொன்னான். மற்றவர்களால் அறிய முடியாத நகரம் ஒன்று மண்ணில் எப்படி இருக்க முடியும்னு கேட்க, மண்ணின் மேல் இருக்க முடியாது, மண்ணுக்குள் இருக்க முடியும் அல்லவான்னு பாரி சொன்னதை கேட்டு மிரண்டு போனார் கபிலர். அது மண்ணுக்குள் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டது. அங்குதான் ஆதிகாலம் தொட்டு வேளிர்களின் செல்வங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அன்றிலிருந்து அந்த பாழி நகரை பரம்பின் மக்கள் பாதுகாத்து வருகிறார்கள். அனைத்து வேளிர்களுக்கும் அந்த இடம் எங்கிருக்கிறது என்ற உண்மை தெரியும்னு பாரி சொல்லிட்டு இருந்தான். எவ்வியூரிலிருந்து மலைப்பாதையின் வழியே போனால் பாழி நகர் போய்விடலாம் என்று நீ சொன்னாயேன்னு கபிலர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள, அது வெளி தோற்றத்துக்காக நாங்கள் அமைத்துள்ள சிறு பாழிக்கான பாதை, பெரும் பாழி இருக்கும் இடம் வேறொன்றுன்னு பாரி ஒரு முடிச்சோடு நிறுத்தினான். இதை நேரடியாகவும் கேட்க முடியாது, ஆனால் கேட்காம இருக்கவும் முடியாது. என்ன செய்யலாம்னு யோசிச்சபடியே, மலைப்பகுதியில் மண்ணுள் இருக்கும் ஓர் இடத்தை எல்லா காலங்களிலும் பாதுகாத்து விட முடியுமா? கால ஓட்டத்தில் எளிதில் அழிந்து விடாதான்னு கேட்டாரு. எவ்வளோ நிதானத்தோடையும் கூர்மையோடவும் கபிலர் பாழி நகரை நெருங்குறாருன்னு கவனிச்ச பாரி, அந்த நகரை இப்போது மட்டுமல்ல, இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் மண்ணுள் எவ்வளவு ஆழம் புதைந்தாலும் வேளிர் குலத்தவரால் கண்டுபிடித்து விட முடியும்னு சொன்னான். இதுக்கு மேல நேரடியா இதை எப்படி கேட்கறதுன்ற தயக்கத்தோட, எப்படி என்பதை நீ வெளிப்படுத்த தேவையில்லைன்னு இழுத்தாரு. அதை புரிஞ்சுக்கிட்டவன், அந்த நகருக்கான அடையாளங்கள் மண்ணில் இருந்தால் அவை கால ஓட்டத்தில் மறைந்து போகலாம், ஆனால் விண்ணில் இருந்தால் அப்படின்னு கேட்டு நிறுத்தினான். கபிலருக்கு புரியல. பாரி கொஞ்சம் பொறுத்து தொடர்ந்தான். இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் விண்மீன்களின் இருப்பிடங்கள் மாறவா போகின்றனன்னு கேட்டான். இல்லைன்னு கபிலர் சொல்ல, பாழி நகருக்கான குறிப்புகள் விண்மீன்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளன. இன்னும் எவ்வளவு காலம் கழிந்த பின்னும் மாதங்களின் நாள் வரிசையும் விண்மீன்களின் இடவரிசையும் தெரிந்தவன் அந்த நகரை எளிதில் கண்டறிந்து விடுவான்னு பாரி சொன்னான். திகைப்பின் உச்சத்தில் இருந்தாரு கபிலர். விண்மீன்களை வச்சு திசை அடையாளங்களையும் நேர அடையாளங்களையும் தான் கணியர்கள் உருவாக்கினாங்க. ஆனா இங்க விண்மீன்களை வச்சு நிலம் அடையாளப்படுது. அவனுடைய எண்ண ஓட்டங்களை இடைமறிச்சு பாரி சொன்னான். விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இருப்பதை விண்மீன்களின் சுழல்வட்ட கணக்கின் அடிப்படையில் கண்டறிந்தார்கள் என சொன்னேன் அளவான்னு அவரை பார்த்து கேட்க, ஆம்னு கபிலர் தலையசைச்சப்போ, அவ்வாறின்றி வேறொரு முறையில் தான் அதை கண்டறிந்தார்கள் என சொல்பவர்களும் உண்டுன்னு சொன்னான். அது என்ன முறைன்னு கவனமா கபிலர் கேட்க, பாரி கொஞ்சம் அமைதியாகி சொல்லலாமான்னு நிறுத்தினான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவனே சொல்ல துணிஞ்சான். இம்மலை தொடரில் உள்ள 10 பேரதிசயங்களில் ஒன்று கருநெல்லி. அதிசய கனியான கருநெல்லியை உண்டால் பகலிலும் விண்மீன் கூட்டத்தை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எங்கள் முன்னோர்கள் கருநெல்லி உண்டுதான்
பகலில் விண்மீன் நகர்வை பார்த்தார்கள் என்று குலநாகினிகள் கதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்னு பாரி சொல்லி முடிக்கிறப்போ அந்த திகைப்பிலிருந்து மீள வழி இல்லாம இருந்தார் கபிலர். மீள முடியா அதே மனநிலையோட தான் பசங்களுக்கு பாடம் நடத்தினாரு. அங்கவை வழக்கம் போல நிறைய வினாக்கள் எழுப்புனா. எல்லாரும் ஆர்வத்தோட பாடம் கத்துக்கிட்டாங்க. மயிலா புறப்பட வேண்டிய நாளும் வந்துச்சு. அவ நீலனை பார்க்காம அவ்வளோ நாள் விலகி இருந்தது அப்போதான். ஆனாலும் அவ பேரையும் நீலன் பேரையும் எழுத கத்துக்கிட்டா. வேட்டூர் பழையனோட சேர்ந்து அவ கிளம்புறதா தான் இருந்துச்சு. ஆனா தேக்கன் இன்னும் கொஞ்ச நாட்கள் பழையனை இருக்க சொல்லிட்டாரு. அதனால வீரர்கள் சிலரோட மயிலா மட்டும் எவ்வியூர் விட்டு புறப்பட்டா. அவளுடைய முகத்துல இருந்த மகிழ்ச்சி வழியா கபிலர் நீலனை பார்த்துட்டு இருந்தாரு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற சாமப்பூ அரும்பு விட தொடங்கியிருக்க தேக்கன் அடுத்து புது மாணவர்களை அழைச்சிட்டு காடறிய புறப்பட வேண்டிய காலம் வந்துச்சு. அதனால தான் சில விஷயங்களை பேசுறதுக்காக வேட்டூர் பழையனை இருக்க சொல்லியிருந்தார் தேக்கன். தென் திசை தளபதி கூழையன் அனுப்பும் தகவல்கள் பரம்புக்கான ஆபத்து நெருங்குறத பத்தி சொல்லிட்டே தான் இருந்துச்சு. கோளூர் சாத்தானுடைய கைகளை முடியன் வெட்டினதால சேரக்குடிகள் ஒன்று சேர நாம வழி வகுத்துட்டோம். பாண்டியனையும் சோழனையும் போல தொலைவில் இருக்கிறவங்க இல்ல சேரர்கள். இந்த மலைத்தொடரோட அடுத்த மலையிலேயே அவங்களுடைய காலடி இருக்கு. சேரர்குடி 2 பேரும் சேர்ந்து பரம்பு நோக்கி படைகள் வர்றதுக்கு ஒரு சில மலைகள்ல பாதை அமைச்சிருக்காங்க. நாம ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய நேரம் இதுன்னு கூழையன் தகவல் கொடுத்துட்டே தான் இருந்தாரு. அதனாலதான் கழுகு மூக்கு போல இருந்துட்டே இருந்துச்சு பாரியுடைய கவனிப்பு. கழுகு வான் உச்சியில பறந்தாலும் நிலத்துல கிடக்கிற பறவையுடைய வாடைய சுலபமா நுகர்ந்துடும். அதே போலதான் பாரியும் எவ்வியூர்ல இருந்தாலும் பரம்பு மலையோட எந்த திசையிலும் நிகழ்ற மாற்றங்களை துல்லியமா கவனிச்சுட்டு வந்தான். இந்த சூழல்ல எவ்வியூரோட ஆசான் தேக்கன் பயிற்சிக்காக பிள்ளைகளை அழைச்சிட்டு காடறிய போகணுமான்னு சில பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அதை முடிவு செய்ய வேண்டியது தேக்கன் தான்னு அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தான் பாரி. தேக்கனும் இல்ல, இந்த முடிவை முன்னாடியே எடுத்திருக்கணும். இதுக்கப்புறம் நான் பசங்களை கூட்டிட்டு காடறிய போற இந்த பயணத்தை நிறுத்த முடியாதுன்னு உறுதியா இருந்தாரு. போறதுக்கு முன்னாடி பழையன்கிட்ட பகிர்ந்துக்க நிறைய இருந்துச்சு. பரம்பு நாட்டுடைய மூத்த வீரன்னா அது வேட்டூர் பழையன்தான். பரம்புல இருக்கிற ஊர்களுடைய நிலையும் தன்மையும் வீரர்களுடைய திறனையும் முழுமையா தெரிஞ்சவர் பழையன் மட்டும்தான். அதனால அவரை இருக்க சொல்லி நாள் கணக்குல தேக்கன் பேசினாரு. ஆனா பழையனுடைய மனநிலை முற்றிலும் வேறானது. போர்கள் அரச முறையை சார்ந்தது. நாம ஏன் அப்படி யோசிக்கணும்? நம்மளுடைய போர் முறை அப்படியே வேற மாதிரி. அது தொடங்குற போரை பொறுத்து வடிவம் கொள்ளக்கூடியது. அது எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அதனுடைய சூழல் இதெல்லாம் வச்சுதான் நடக்கப்படுதே தவிர வெறும் வீரர்களை மட்டும் வச்சு நடத்தப்படுறதில்லை. அதனால அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவை முன்கூட்டியே எடுக்கிறது அறியாமைன்னு பழையன் சொன்னாரு. பேரரசர்களால சூழப்பட்டிருக்கோம். நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம போரிடலாம். ஆனா அவங்களுடைய போர் உத்திகளை கணிச்சு அதுக்கேத்த மாதிரி ஆயத்தமாக வேண்டிய தேவை இருக்குன்னு தேக்கன் வாதிட்டாரு. ஆனா பழையனால அந்த அணுகுமுறைக்கு பொருத்திக்க முடியல. இப்பணியை கூழையனிடம் ஒப்படைத்து விடு. போர் தொடங்கிய பிறகு எனது பணியை முடிவு செய்து கொள்ளலாம்னு பழையன் சொன்னாரு. உடனே தேக்கன், நீ சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் இடையில் அதிக நாள் இல்லைன்னு சொல்ல, 2க்கும் இடையில் ஒரு நாள் இருந்தாலும் நான் ஏன் முன்கூட்டியே ஆயுதங்களை தூக்கி கொண்டு ஆற்றலை வீணாக்க வேண்டும்னு பதில் வர பழையனோட பேச்சுல மட்டும் இல்ல எதுலையும் வெல்ல முடியாதுன்னு தேக்கனுக்கு தெரியும். அதனால எதுவும் பதில் பேசாம அமைதியானார் தேக்கன். ஆனா சூழல்ல அந்த அமைதி இல்லை.